ஐயனார் துணை சீரியலில் அடுத்து வர எபிசோடில் சேரன் இருந்துட்டு அவன் பேசின இதையும் மனசில் வச்சுக்காதம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம பல்லவன் தானே, நான் பார்த்துக்கிறேன் விடுங்க, அவனுக்கு இப்போ புரியாது, உண்மை தெரிஞ்சால் அவனே அப்படி பேச மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிடுறாங்க. என்னம்மா உண்மை, அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நிலா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம சேரன் இருந்துட்டு வேலைக்கு கிளம்பி போயிட்டுருக்காங்க. அதுக்கு தான் நம்ம சந்தியா இருந்துட்டு சேரன் கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. இருங்க நான் இது வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரனை அங்கேயே நிற்க சொல்லிட்டு சந்தையா அவங்க பாட்டு கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம பல்லவனோட அம்மாவும் அவங்களுடைய ஹஸ்பண்டும் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து நடந்து வந்துட்டுருக்காங்க. எப்படியாவது வட்டிக்காரனுக்கு பணத்தை கொடுத்துடணும், அப்போ தான் நம்ம அந்த வீட்டு பக்கமே போக முடியும். அந்த வீட்டு பக்கம் இப்போ எங்கேயா போகிறது, ஏற்கனவே அந்த வீடு அந்த சோழனுக்கும் நிலாவுக்கும் தெரிஞ்சு போச்சு. நம்மளை தேடி அங்கே வந்தாலே வரலாம். அதனால தான் அந்த வீட்டு பக்கமே வேண்டாம், வேறு வீடு எங்கேயாச்சும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த வீட்டுக்கு போகலன்னா வேறு வீடு எடுத்தால் அட்வான்ஸ் கேட்பாங்க, வாடகை கேட்பாங்க. அதுக்கெல்லாம் நம்ம என்னடி பண்ணுறது, ஏற்கனவே வட்டிக்காரனுக்கு பணத்தை கொடுக்க முடியாமல் இப்படி மறைஞ்சு மறைஞ்சு ஓடிட்டுருக்கோம். இப்போ வீடு இல்லாமல் எங்கே தான் போகிறது, பேசாமல் நம்ம பின்வாசல் வழியாக போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க. அதுக்கடுத்து சரி வாயா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நடந்து வந்துட்டுருக்காங்க. நம்ம சேரன் இருந்துட்டு இதை பார்த்தா பல்லவனோட அம்மா மாதிரியே தெரியுது, கூட யார் அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வந்து உங்களை பார்த்த உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.